Saran's Hospitals. வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சாரன்ஸ் மருத்துவமனை மூலமாக தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சந்தித்தே இருக்கோம். இப்போ இருக்கிறது பயங்கர சம்மர், பயங்கர கோடை காலம், நிறைய நோய்கள் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கூர் வரும், ரொம்ப டயர்டாகும், உடம்புல கொப்பளங்கள் அதிகமாக வரும், ரொம்ப சூடு தாங்க முடியாமல் யூடிஐ வரும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி டீஹைட்ரேஷன், தண்ணி பத்தாது, அடிக்கடி நாக்கு வறண்டுரும். இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் நம்ம பேச போகிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், உடம்பை கூலாக வச்சுக்கணும், குளிர்ச்சியான பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கணும். அது காலையில் எடுத்ததுமே ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரத்துக்கு 2 நாள் நல்லா நல்லெண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் சூடு பண்ணுங்கள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, ரொம்ப கொதிக்கக்கூடாது, வெடிக்கக்கூடாது, அப்படி சிறு அப்படின்னு வரும்போது அதை இறக்கி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நல்லா குளிச்சுருங்க. அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டிங்கன்னா உடம்பு நல்லா கூலாயிரும். ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நுங்கு, இளநீ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். நைட்டு படுக்கும்போது பனங்கல்கண்டு பால் சாப்பிட்லாம். பியூரான பாலாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் பால் அப்படின்னு சொன்னால் உடனே பேக்கெட் பாலை வாங்கி சாப்பிட்றது அது எந்த யூஸுமே கிடையாது. சொல்லப்போனால் உங்களுக்கு கிட்னி ட்ரபிள் வர அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். வெள்ளை சீனியை தவிர்த்துருங்க. கீர்னி பழம், முலாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய், இது நல்ல ஒரு உடம்புக்கு கூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நன்னாரி சர்பத் போன்ற விஷயங்களை சேர்த்துக்கலாம். நன்னாரி பொதுவாக உடம்பு ரொம்ப கூல் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உடலில் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது, வெந்தயம் சாப்பிட்றது, தர்பூசணி போன்ற விஷயங்களை நிறைய நீர்ச்சத்து காய்களை அதிகமாக சாப்பிட்றது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த வெயில் காலத்தை நீங்கள் அழகாக சந்தோஷமாக கழிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பதனி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இளநீர் இருந்து எது மரத்துலேருந்து எடுக்கிறது, அது கிடைச்சாலும் சுத்தமானது கிடைச்சா அதுவுமே நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேணி காத்தீங்கன்னா நோய்கள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக நீங்கள் இந்த ப்ரிக்லி ஹீட்ஸ் வந்துருச்சு, எனக்கு பாயில் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் ஹோமியோபதிலையும் சித்தாலையும் அருமையான மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. பொதுவாக பாடியை எப்பவுமே கூலாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருங்க. தேங்க்யூ. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals. பக்க விளைவுகளற்ற மருத்துவம், சித்தர்களின் மருத்துவம், நம் தமிழ் மருத்துவம், அதுவும் அறுவை சிகிச்சை இல்லாமல். 7 மாவட்டங்கள், 2 நாடுகளில் 9 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள். 22 வருட மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, இன்றும் என்றென்றும். 22 வருட மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. எங்கள் நோக்கம் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமே. Saran's Hospitals.